No heaven will ever be heaven unless someone is there to welcome you. Now I request our principal, Dr. T. Shivakumar sir, Principal RVSKS, to deliver the welcome address and to introduce the chief guest. Please, sir. I am greatly honored to welcome today's chief guest, Dr. Kalavaraj sir, Professor, Political Science Department, Government Arts College. On behalf of management, I welcome you, sir. இங்க அடுத்த ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்க எல்லாமே, நான் இப்போ ரொம்ப உணர்வுபூர்வமா தான் இருக்கேன், நீங்களும் அந்த அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்து உணர்வுபூர்வமா இருக்கணும். ஏன்னா சார் யார் அப்படின்றத வந்து சின்ன ஒரு நான் அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சார்கிட்ட வந்து சில விஷயங்கள் நான் பேசி வந்துருந்தேன். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து நிறைய தமிழ்நாட்டுல இந்தியால நிறைய IAS IPS வந்து உருவாகி இருக்காரு. அது ஒண்ணு ஓகே. ஆனா என்ன சொல்றாரு, கடந்த 15 வருஷமா வந்து அவர் வந்து உழைப்பு போட்டு இருக்காரு. அதுக்கு இப்போ நம்ம பிரின்சிபல் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கப்போ இப்பதான் வந்து நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், ரூல்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்ப சைனால பாத்தீங்கன்னா, சைனால வந்து ஒரு பேம்பூ ட்ரீ அப்படின்ற ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயோட விதை வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய ரொம்ப ஹார்டா இருக்கும் விதை. இந்த விதைய வந்து பூமியில போட்டதுக்கு அப்புறம் டெய்லியும் தண்ணி ஊற்றுவாங்களாமா. அதே போல உரம் போடுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அந்த 6-7 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த செடி விதை போட்டாங்க இல்லையா, ஆனா அந்த 6 வருஷமும் அது என்ன பண்ணுவாங்க, விவசாயி அதை வந்து பராமரிப்பாங்க, அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வளர ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ்லயே வந்து 15 feet, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வீக்ஸ் 90 feet உயரமும். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா வளருமாமா. அது போல இப்போ சார் வந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பாரு, இந்த IAS படிக்கிறது, IPS காம்படிஷன் எக்ஸாம்ஸ் விஷயம் பேசுவாரு. இப்ப ஏன் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த ரூட் இருக்கு இல்லைங்களா, ரூட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கீழே, அதாவது ஏன் வந்து அந்த 5 வருஷம் ஆகுது அந்த மரம் வர்றதுக்கு கேட்டீங்கன்னா, அந்த 5 வருஷமா கீழே ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணி கீழே வளருது. எவ்வளவு தூரம் நம்ம வந்து கீழே போறோமோ அவ்வளவு தூரம் நம்ம மேல போக முடியும். அதாவது நம்ம எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த ஆழமா படிச்சோம்னா நம்ம எவ்வளவு மேல போக முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சார் இன்னொரு சொன்னாரு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நான் வர்றப்ப கிடைச்ச இன்சைட்ஸ். இப்போ நீங்க வந்து லக்குன்னு சொல்றாரு சார், அதாவது நம்ம படிக்கணும், அட் த சேம் டைம் வந்து லக் வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஹார்ட் ஒர்க் முக்கியம், லக் வேணும். இப்போ லக்ல பாத்தீங்கன்னா 2 types ஆஃப் லக் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து ஏர்ன் லக், இன்னொன்னு அன்ஏர்ன் லக். அதாவது ஏர்ன் லக் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு விதம். அன்ஏர்ன் லக்ன்றதுக்கு வந்து லக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து நான் சொல்றேன் ஏர்ன் லக், அன்ஏர்ன் லக். அன்ஏர்ன் லக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி CEO, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கோ சிஇஓக்கு இன்டர்வியூ போறீங்க. 2 பேர் செலக்ட் ஆயிட்டீங்க. செலக்ட் ஆகி உங்களுக்கு 2 பேருக்கு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ கூப்பிடுறப்போ அந்த இன்டர்வியூ அன்னைக்கு செலக்ட் எக்ஸாம் எழுதி எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் இன்டர்வியூ செலக்ட் பண்ற டேட் வருது. 2 பேருமே வந்து அதுக்கு தகுதியான நாட்கள் தான். நீங்க 2 பேருமே A and B தகுதியான நாட்கள் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த A வந்து அன்னைக்கு ஃபைனல் டேல வர முடியல. சப்போஸ் உடம்பு சரியாம இருக்கலாம், ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். அப்போ Bக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. அப்படின்றப்போ A, B 2 பேரும் தகுதியான நாட்கள் தான். Bக்கு அன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அன்ஏர்ன் லக். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 பேருமே தகுதி இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, இப்போ 2012 நினைக்கிறேன், 2012-13 நம்ம இந்தியாவில ஒரு பேட்மிண்டன் ஒலிம்பிக் நடந்தது. இந்த ஹைதராபாத் பொண்ணு வந்து சானியா நேயால் நினைக்கிறேன். சானியா நேயால் வந்து அந்த ஒலிம்பிக்ல வந்து இந்தியா வந்து ஒரு சின்ன ஒரு பதக்கம், எந்த பதக்கமும் வாங்கல. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா செமிஃபைனல் வரைக்கும் சானியா நேயால் போயிட்டாங்க. செமிஃபைனல் போனதுக்கு அப்புறம் அந்த மேட்ச்ல வந்து சைனீஸ் கேர்ள் பேட்மிண்டன் அந்த ஆப்போசிட்ல இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் செட் எடுத்துட்டு அப்படி அந்த சைனீஸ் கேர்ள் எடுத்தாங்க. செகண்ட் செட்ல வந்து சானியா நேயால் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஃபைனலா வந்து சைனீஸ் கேர்ள் வந்து ஸ்மாஷ் பண்றப்போ கீழே விழுந்து முட்டி
ஃபிராக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால வந்து அடுத்த செட் விளையாட முடியல. அப்போ வந்து சானியா நேரம் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் செமிஃபைனல்ல ஜெயிச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியுது ஏதோ மெடல் கிடைக்கும் இல்லையா, ஏதோ வந்து கோல்டோ சில்வரோ பிரான்ஸோ கிடைக்கும். அப்ப இதுவும் வந்து அன்அர்ன்ட் லக் அப்படின்றப்போ இந்த லக்ன்ற விஷயம் வந்து லைஃப்ல வேணுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, I would like to introduce our today's chief guest, Dr. P. Kanagaraj sir, the head and associate professor in the Department of Political Science and Government Arts College, Coimbatore. He has done graduation from Loyola College, Chennai. He did post-graduation, MPhil and doctorate in political science from Jawaharlal University, New Delhi. He provides free coaching for IAS, IPS exam known as a civil service exam. 80 students have gone through the exam. The entire coaching is provided free of cost. His students work as a collectors and superintendents of police in many districts in Haryana, Jammu, Kashmir, Maharashtra, Karnataka, Andhra Pradesh and Tamil Nadu. He provides this coaching as a social service and his students are inculcated with the values of social commitment, patriotism, moral integrity, professionalism and selfless service. There are more than 280 students attending this free coaching program for preliminary test, main test and personality test. They hail from the length and breadth of the country from Coimbatore, Chennai, Hyderabad, Cochin, Bangalore, Pune, Bhopal and New Delhi. Around 1,000 students have gone through the various competitive recruitment exams in diverse sectors like banking, uniform service, school and collegiate services, public sector companies and TNPSC, Tamil Nadu Public Service Commission exams. All these coachings are provided free of cost as social service. He also organized a series of special programs titled Empowering for Future for Underprivileged Children, studying in government and corporation schools, college and residing in slum locations. The children were imparted with the career guidance, exposure, soft skills, communicative skills, emotional skills, digital skills, adversity management and leadership training. These programs were done as a social service and without any fees. Around 4,55,000 underprivileged children were the beneficiary of this program. Sir has written 2 books. Book Achieving Success in IAS Engine, the primer for aspirants. Second book, Empowering for Future, a set of skills for development of underprivileged youth. He regularly writes articles in the Hindu Tribune and Hindustan Times. He had also written several research articles in national and international journals. இப்போ சிம்பிளா உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சார் தப்பா நினைக்கூடாது. சார் வந்து ஒரு ரமணா விஜயகாந்த் மாதிரி, ரமணா படத்தோட விஜயகாந்த் மாதிரி நிறைய ஒரு ஐஏஎஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் உருவாகியிருக்காரு. நீங்களும் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த சார் சொல்லக்கூடிய அடுத்த 1.5 மணி நேரம் விஷயத்தை வந்து நீங்க நல்லா உள்வாங்கி உங்க கேரியரை நீங்க சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. Good morning to one and all. Most revered Chief Guest Dr. Kanagaraj sir, revered Secretary, Principal sir, academic fraternities and my dear student friends. Don't get upset, I will not take more than 2 minutes of time. Actually இந்த felicitation வந்து அஜெண்டாவிலே கிடையாதுங்க. நானா வாலண்டரியா கேட்டு வாங்கினதுதான். Due to the importance of this guest and how much I admire this guest. So அதனாலதான் வாலண்டரியா இந்த அசைன்மெண்ட் asked or requested the MC desk. One thing I can tell you in the outset, இப்போ வந்து நம்ம ஒரு 3-4 நாளா இந்த student induction program series of speakers are here. So without any formality I can tell this is the most valid and valuable speaker among us in this throughout the series or an entire program.
Why I am telling this statement? Why I am telling such a sweeping statement? I will just tell you. நேத்து வந்து ரமேஷ் ஆதித்யா சார் நல்லா பிரசன்ட் பண்ணாரு. அவர் வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, வேலை வாய்ப்புகள், 1 lakh ஜாப், 10,000 ஜாப், வெரி எக்ஸலன்ட் வே ஹி நரேட்டட். அதுல வந்து அவர் நல்ல கோர்வையா கொண்டு போனார். இந்த விஏஓ, ஆர்ஐ, தஹசில்தார் அப்படியே வந்து டு த டாப் மோஸ்ட் district collector who is almost vested with the first class judicial magistrate's power. So he is the head of the district. So ஒரு district collector வந்து நீங்க ஆகணும்னா என்னென்ன, what are the things you have to do and what are the difficult tasks you have to go through அப்படிங்கிறது அவர் வந்து நேத்து அழகா நரேட் பண்ணாரு. So my point here is, அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து சார் உருவாக்கி இருக்காரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நேத்து 1 hour பேசினாரு. So hundreds of district collectors, you name any district, sir, student will be there. இன்னைக்கு கேட்ட சார் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்டர், ஆமாங்க திருவாரூர், திருநெல்வேலி அப்படின்னு he has started. All the district collectors are his students. So இப்போ நாங்க வரும்போது நீங்க அப்படியே விசில் அடிச்சிட்டு இருந்தீங்க, இல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படியே எல்லாம் கமெண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தீங்க. But you should know the value of the speaker. யூஸ்வலி சீஃப் கெஸ்ட் கூப்பிடுறதுக்கு நாங்க யாராச்சும் ஒரு சீனியர் ஸ்டாஃப் அனுப்புவோம். இன்னைக்கு பார்த்தா எந்த சீனியர் ஸ்டாஃப் அனுப்பல. நான் கூட டிரான்ஸ்போர்ட்ல கேட்டேன், என்னங்க யாரையும் அசைன் பண்ணல, who will pick the chief guest அப்படின்னு கேட்டா, இல்ல சார் பிரின்சிபல் சாரே நேர்ல போறாரு. So principal sir himself went and invited him. And invite பண்ணும்போது சார் வந்து அவர் வீட்ல இல்ல. He was in another government school. Early morning வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. So I think that trait, so I don't have any wonder on that, because he studied in Loyola, JNU, the most sought after university in India. So that socialism, that Samuha Nidhi is fully from head to toe. So you people are really a lucky lot to listen to this 1.5 hour speech. So I request you to make use of this session, and definitely one day you will receive a good news that a Padma Shri or Padma Bhushan will be definitely awarded to this personality, and he will be the pride of Coimbatore. So I request you to please stand up and give him a standing round of applause. He deserves a standing ovation. Please. Thank you very much. The distinguished secretary of this RVS College of Arts and Science, the respected principal of this wonderful institution, the great faculty members, dear students, and the parents. It is a wonderful moment, an important moment. Thousands of children, thousands of youngsters, they are stepping into their great future. After studying 12 long years in schools, you have landed up in a prestigious institution, and after completing this course, in future, you will become one of the great impactful people of humanity. And it's a great honor for me to be invited as the chief guest, as the resource person for this great session. At the outset itself, I would like to thank the principal sir for giving a great introduction about me and my work. And I want to thank sincerely the secretary man, who has been always encouraging. The last 10 minutes after I met her, she's always inspiring and encouraging me to continue with my work. And it is a great opportunity. Dear students, see, I meet lots of children. In the last 10 years, I met around 5 lakh children all over the country. I speak to school children, I speak to college, university students. More than that, I meet lots of children, lots of students in my free IAS coaching program. And before that, see, whenever I read the newspapers, whenever I see the television channels, news channels, you will come across the names of cities. For example,
New Delhi, Amritsar, Nagpur, Tirunelveli, Bangalore, Pune, Imphal, Cochin. So you will be coming across the names of these cities. Whenever I see the names of these cities in newspapers, in television channels, I'm really delighted. You know why? In all these cities, students from a free IAS coaching program, they are working as collectors and SPs. So all over the country, they are doing a great service to the building up of the nation. And when I meet the children, I learn a lot because life is a great teacher. I not only teach the students, I also learn from the students. I would like to share some of my thoughts with you. அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது your mind. மனசு தான் ரொம்ப முக்கியமானது. Mind is the master of the world. If you train your mind, if you conquer your mind, you can conquer the world. So you should control, you should nurture, you should mold, you should shape your mind to be successful in life. Sometime back, I speak to my students who studied in a free coaching program who are working in different parts of the country. Sometime back, I spoke to one student who is working as a collector in one district in northern India. For around 10 minutes we were talking. Initially, I was asking him, how is the work going on? How is your experience as a collector? So we were chatting. After that, he told me this particular thing. Sir, when I was there in Coimbatore, studying in your free coaching center, you taught me so many things. You taught me politics, you taught me history, you taught me economics, you taught me science, you taught me technology, you taught me international politics. You taught me ethics, you taught me character building. So many things you taught me. Those things are very useful to me for getting through the exam. But more than those things, one particular lesson that you took from me, it is always useful to me, even after getting through the exam, when I am now working as a collector. I'm a very successful collector, people say. I'm very satisfied with my work, but a lot of pressure is there. A lot of stress is there. The job of the collector is not an easy one because stress is there, tension is there 24 hours. And in this, right, so many factors are operating. The political parties, political leaders, social crisis, relationships, group politics. So many events are impacting on your life. And he was telling, the longest, the fondest wish that I have now is to sleep for 8 hours at a stretch, at least one night, without any interruption. So much of stress is there, so much of tension is there. But in spite of that tension, I'm very satisfied, I'm very happy. Internally, I'm happy because I learned a lesson from you. The 20-minute class that you took for me in your chamber, that is useful to me. You was telling that. That I want to tell you. That I want to share with you. Sir, the Vice Principal Sir was telling that we'll be speaking for 1.5 an hour. Whatever the duration that I'm going to talk to you, the initial 10 minutes are very, very important for your life in the future, for success in your life, for success in your career. So what is that important lesson that I teach my students who remember the lesson even after 10 years, even after 8 years, even after becoming collectors? This is that lesson. The most important thing in the world is your mind. If you nurture your mind, you will be successful. No tsunami can attack you. Nothing can destroy you. There was a great poet called Milton. He authored the poem Paradise Lost, one of the greatest masterpieces in English literature. He famously stated, mind makes everything. Mind makes heaven out of hell, hell out of heaven. So train your mind. There are two dimensions to the mind. One is the conscious mind that all of us know. That is important, but more important is the subconscious mind.
we should control, we should train our subconscious mind. So what you should do, whatever your dream, all of us have a dream. All of us have an objective in life. We want to be a political leader. We want to become an IAS officer. We want to become a great entrepreneur. We want to become an academician. We want to become an industrialist. Whatever you want to become, whatever your ambition, what you should do, you should convert that ambition into one small positive present tense statement. Suppose if you choose civil services as your career, say, I am the collector of Coimbatore. Suppose you want to become an industrialist, entrepreneur, say one statement, I am the most important and the most successful entrepreneur of Coimbatore. Suppose if you choose political life as a career, consider yourself, make a statement like this, I am the president of the nation. So what you should do, daily before you sleep, meditate for 5 to 8 minutes. After that, you tell your subconscious mind your dream in present tense statement, positive statement. Around 10 times you tell your subconscious mind, I am the president of the country. I am the most successful entrepreneur of Coimbatore. I am a great industrialist. I am the collector of Coimbatore. Like that, whatever your dream, tell your mind around 8 to 10 times. After that, you sleep. When you get up in the morning, again, meditate for a few minutes. Go to your subconscious mind and tell that mind your dream in present tense positive statement. After that, you forget it. You carry on with your normal activities. You come to college, you attend your classes, play with your friends, whatever you want to do. If you continue to do this for some time, what will happen? Definitely you will achieve your dreams in the future. Because thoughts alone make the man. There is a great philosopher who said, I think, therefore I am. So you are because of your thoughts. If you have positive thoughts, if you train your subconscious mind, you will become successful. This is the lesson my student was saying. Sir, when I was writing the exam, I always used to say, I am the collector of Coimbatore district. I have become a collector. Now, as a collector in this district, in his district in North India, he is saying, I am very successful in solving the problems of the people. Like that, whatever solution he wants to have, whatever problems he wants to solve, he will identify a positive statement, present tense statement, daily tell himself. Because subconscious mind controls everything in this world. If you control your mind, you will be successful. And this I learned by reading a poem. I read the poem around 25 years back when I was in college. What is that poem? There is a great poet who lived in the 19th century, in the Victorian age. His name is William Henley. He wrote a poem. The name of the poem is Invictus. Invictus means someone who cannot be defeated, someone who cannot be vanquished, someone who cannot be defeated. He wrote the poem, but that William Henley, I like him the most because of some special factors. When he was around 15 years of age, he was not a poet at that time. He was afflicted with one disease, tuberculosis. Those days, medical technology was not well developed. He went to doctor gave him treatment, and the treatment was not very effective. So the doctor said, if the life is to be saved, the leg is to be amputated. The affected leg is to be amputated. So they cut off the leg. It is a tremendous torture for a man for a boy of 15 years to have one leg amputated. He was really depressed. And the doctors told him, be brave, be positive, pray to God so that your other leg is not affected. He went back home. For 1 year, there was no problem. He was happy. But after 1 year, the misfortune occurred. The other leg also
came to be affected by the disease. He again went to the hospital, met the doctor. The doctor said the disease has spread to the other leg. So the other leg is also to be amputated. He was really in depression. Around 17 years of age, he is losing both the legs. That's a terrible news for him. On that time, when he was lying down in his hospital bed, he took a piece of paper and wrote a poem. That was his first poem. He titled the poem as Invictus. After writing the poem, regularly he used to read the poem. He got inspired from the poem. And the poem is very important. I will tell you the poem later on. The poem is so powerful. He is the author of the poem, but he himself is inspired by the powerful meaning of the poem. Repeatedly he reads the poem every day before he sleeps, and every day after he wakes up, he reads the poem. The power of the mind is being nurtured, the mind is being directed. So what happens? The progress of the disease is halted. The doctors who suggested the amputation of the other leg later on say, miraculously, the other leg is safe now, it is cured. We don't know why, it's a medical miracle. So he continues to live for many, many years after that. And that poem is Invictus. It saved the leg and the life of the author. There was a great statesman in 20th century, perhaps one of the greatest statesmen of 20th century. He is called the Mahatma of South Africa. His name is Nelson Mandela. He was in prison for nearly 26 long years in Robben prison because of his participation in political activities. And after that he was released. Later on he became the president of South Africa. After he became the president, one journalist asked him, "You were in prison for 26 long years. How did you manage to keep your mind safe? How did you spend your time? What inspired you to handle that situation? What gave you strength to handle that misfortune?" And Nelson Mandela said, "Every day when I get up, I read one poem. I wrote the poem on the walls of the prison room. Every day I read the poem to myself. Every day I read the poem to the fellow prisoners. The poem only gave me strength to face this misfortune," he was telling. That Invictus poem. And similarly, during the Second World War, German warplanes, they were attacking London. They were bombarding London. Everybody in England thought very soon England will surrender to the onslaught, to the might of the German army. But there was the Prime Minister of the country who was very steadfast, who was a brave statesman, Winston Churchill. He said, "We will not surrender." He opposed, he inspired the people. To inspire the people, he spoke the poem. He read very often the poem, the Invictus. So the poem is very important. If you want to be successful, when you face adversity, when you face problems, when you face misfortune, you read the poem, you will get strength. You will overcome your difficulty. You will realize difficulty is actually opportunity. What does the poem say? Out of the night that covers me, black as the pit from pole to pole, I thank whatever gods may be for my unconquerable soul, and the master of my fate and captain of my soul. So if you read this poem, I suggest, dear students, you write this poem, William Henley. You write this poem, Invictus, and paste it in your room. So every day you see that poem, you will get inspiration, you will get encouragement, you will get strength. So dear students, இப்போ young students இந்தியா ஃபுல்லாக கலெக்டர் எஸ்பியாக இருக்காங்க, நிறைய ஊரில் இருக்காங்க. நம்ம லட்சியத்தை அடைவதற்காக மட்டும் கிடையாது. நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, ஹாஸ்டலில் படிப்பீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ப்ராப்ளமா இருக்கும். இங்கிலீஷ்ல பேசுறது எப்படி அப்படின்னு ப்ராப்ளமா இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1000 பேருக்கு முன்னாடி எப்படி பேசுறதுன்னு கஷ்டமா இருக்கும். நிறைய பேருக்கு டீச்சர்ஸ் பார்த்தாலே பிடிக்காம போகும். இன்னும் சில சமயத்துல நாம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். கால சூழ்நிலையில காலப்போக்கில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அந்த பழைய ஃப்ரெண்டை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மன கஷ்டமா இருக்கும், மன உளைச்சலா இருக்கும். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு பிரச்சனை. ஸோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணணும்னா இந்த டெக்னிக்கை தான் நீங்க பயன்படுத்தணும். என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிங்க. அந்த சொல்யூஷனை பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா கொண்டு வாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லியும் உங்க ஆள் மனதுக்கிட்ட அதை சொல்லுங்க. தூங்கி எழுந்த பிறகு ஆள் மனதுக்கிட்ட சொல்லுங்க. சப்போஸ் நமக்கு இங்கிலீஷ்ல பேசுறது பிரச்சனை இருக்குன்னா ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டை பழைய ஃப்ரெண்டை பார்க்கும் போதெல்லாம் மனஸ்தாபம் வந்த பிறகு மன உளைச்சல் இருக்குதுன்னா ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் த ஃப்ரெண்ட். சப்போஸ் நமக்கு ஒரு பாடம் பிடிக்காதுன்னா ஐ ஆம் வெரி கம்ஃபர்டபுள் வித் த சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குங்க. டெய்லி உங்க மனசுகிட்ட பேசுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். மனசிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. The greatest doctor in the world யாருன்னா உங்களோட மனசு தான். நிறைய நோய்கள் வர்றதுக்கு, நிறைய ஏமாற்றங்கள் வர்றதுக்கு இந்த மனசு தான் காரணம். இதை நீங்க வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட லெசன்ல நான் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள்ல மிக மிக முக்கியமான விஷயம் தான். உங்களோட எண்ணங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட கனவுகள் எதா இருந்தாலும் அதை ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. உங்க ஆழ் மனதிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடிச்சு ஆள் மனதிட்ட பேசுங்க. அப்படி பேசிட்டீங்கன்னா வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை பத்தி நான் பேசலாம். இப்போ ஒரு பையன் வந்து அவரோட சொந்த ஊர் வந்து கரூர். அவர் வந்து ஒரு 5 அட்டெம்ப்ட் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினார். இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் அவரால் பாஸ் பண்ண முடியல. அவர் 6வது அட்டெம்ப்ட் எழுதும்போது என்கிட்ட வந்தார். சார் நான் நல்லா படிப்பேன், ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ்ல காலேஜில் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த 5 அட்டெம்ப்ட் எழுதிட்டேன், இது என்னோட ஃபைனல் அட்டெம்ப்ட், 6வது அட்டெம்ப்ட், எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குன்னு வந்தார். அப்படி வரும்போது அவர் யார் கூடவே தங்க சொன்னார். ஒரு 6 மாசம் சென்டர்லேயே தங்கியிருந்தார். அவர் நிறைய ட்ரைனிங் கொடுத்தார். அவர் அந்த அப்ளிகேஷன் போடும்போது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், நேற்று உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம், அது ஐஏஎஸ் எக்ஸாம் கிடையாது, சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதுல ஒரு 24 சர்வீஸ் இருக்கு. அந்த 24 சர்வீஸ்ல அதை எல்லாமே சூஸ் பண்ணும். ஐஏஎஸ் கிடைக்காதுன்னா ஐபிஎஸ், ஐபிஎஸ் கிடைக்காதுன்னா ஐஆர்எஸ் அப்படின்னு 24 சர்வீஸ். ஆனா அந்த பையன் என்ன பண்ணாருன்னா அந்த 24 சர்வீஸை ஒரு எழுதல. அப்ளிகேஷன் போடும்போது ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் தான் போட்டார். ஐஏஎஸ் மட்டும் தான் அவரு சாய்ஸா போட்டார். மற்ற எந்த சர்வீஸும் போடல. அது யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐஏஎஸ் கிடைக்காதுன்னா ஐபிஎஸ் ஆகலாம், ஐஆர்எஸ் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பையன் என்ன சொல்லணும்னா ஐஏஎஸ் மட்டும்தான் போட்டிருந்தார் கடைசி அட்டெம்ப்ட். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா ஏன் இப்படி பண்ணீங்க, எல்லா சர்வீஸும் போடுங்க, நீங்க ஐஏஎஸ் மட்டும் போடக்கூடாது, மார்க் இல்லாட்டினா கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ஐஏஎஸ் கிடைக்காது, எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் வந்து விடாம சொன்னான், இல்லைங்க சார் எனக்கு ஐஏஎஸ் மட்டும் தான் எழுதணும், ஐஏஎஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணணும், நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி தூங்கும்போது சொல்லிட்டு இருக்கிறேன், எழுதும்போது சொல்லிட்டு இருக்கேன். கடைசியில் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நான் அந்த டைம்ல வந்து இந்த மார்க் இன்டர்வியூஸ் நிறைய நடத்தும். நாடெங்கிலும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு மார்க் இன்டர்வியூ, மாடல் இன்டர்வியூ நடத்தும். எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்கிற கேள்விதான், ஏன் ஐஏஎஸ் மட்டும் போட்டிருக்கீங்க. அவன் அதை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணான். சப்போஸ் ஐஏஎஸ் கிடைக்காதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான்னா, எங்க கிராமத்துல எங்களுக்கு லேண்ட் இருக்கு, நான் விவசாயம் பார்க்க போயிடுவேன். கடைசியில ரிசல்ட் வரும்போது எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டோம். 5 முறை இந்த எக்ஸாம்ல ஜெயிக்காத பையன், ஐஏஎஸ் மட்டும்தான் போட்ட பையன், கடைசி டைம்ல கடைசி அட்டெம்ப்ட்ல நாட்டுல ஒரு 42வது, 12 லட்சம் பேர்ல 42வது ரேங்க் வாங்கி இன்னைக்கு வந்து கலெக்டரா இருக்காரு.
ஸோ எதுக்குன்னா நம்ம ஏதாச்சும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், நம்ம கனவுகளை நாம் அடைய வேண்டும் என்றால் மனதிடம் நாம் பேச வேண்டும். உங்களோட லட்சியத்தை தினந்தோறும் பேசுங்க. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல வேணாம், நண்பர்கள்ட்ட கண்டிப்பா சொல்லாதீங்க. யாருக்கிட்ட உங்க லட்சியத்தை சொல்லணும்னா உங்களோட மனசுகிட்ட சொல்லணும். அந்த மனது தான் அது ஒரு மிகப்பெரிய வேதாளம். அதை நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா உலகத்திலேயே உங்களுக்கு பெஸ்ட் சர்வெண்ட், ஒரு பெரிய அடிமை. அதை ட்ரெயின் பண்ணாம விட்டீங்கன்னா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய எதிரி, உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகி. ஆகவே இதை நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னேன். என்னன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட சொந்த ஊர் வந்து ஈரோ. அது 12th படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிச்சு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஊர்ல நீ ஐஏஎஸ் ஆஃபீஸரா வேணா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கணும், சோஷியல் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து சோஷியாலஜி சேர்ந்துச்சு கோயம்புத்தூர்ல. அதற்கு பிறகுதான் என்னை வந்து பார்த்துச்சு. அதோட மார்க் ஷீட்டை பார்த்தோன்னா நான் கேட்டேன், ஏன் நீ வந்து சோஷியாலஜி சேர்ந்த? சார் நான் ஐஏஎஸ் படிக்கணும். யார் உனக்கு சொன்னது ஐஏஎஸ் படிக்கணும்னா சோஷியாலஜி படிக்கணும்னு? இல்லை சார், எல்லாரும் சொன்னாங்க சார். உனக்கு வந்து மெடிக்கல் பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும் சார். இன்ஜினியரிங் பிடிக்குமா? பிடிக்கும். அதோட கட் ஆஃப் பார்த்தேன். அப்ப எல்லாம் வந்து நீட் எக்ஸாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலே இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்து யாரோ சொன்னதுனால சோஷியாலஜி எடுத்துச்சு. சரின்னா அதை டிஸ்கரேஜ் பண்ண, ஏன்னா டைம் இஸ் ஃபாஸ்ட். ஸோ அந்த பொண்ணு வந்து படிக்க ஆரம்பிச்சு. இங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போதெல்லாம் டெய்லி சண்டே என்னோட ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் வந்து 3 வருஷம் படிச்சது. அப்புறம் டெல்லிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சேன். டெல்லியில ஒரு 2 வருஷம் படிச்சது. ஒரு நாள் பேப்பர்லாம் செய்தி வந்துச்சு, டெல்லியில தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. பேப்பரை பார்த்தோம்னா, எங்களை பேப்பரை பார்த்தோம்னா அங்க யாரு பேர்னு பார்க்கும்போது எனக்கு பயங்கர டல் ஆயிடும். என்னோட ஸ்டூடெண்ட் டெல்லிக்கு போய் படிக்கும்போது இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் கிடைக்கல உடனே அது தற்கொலை பண்ணிடுச்சு. வாழ்நாள் முழுவதும் எல்லா எக்ஸாம்லயும் அது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிச்சு. ஐஏஎஸ் எக்ஸாம்ல அதால பாஸ் பண்ண முடியல. அந்த சோகத்துல அது என்ன பண்ணிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிடுச்சு. இது மாதிரி நாம் இருக்கக்கூடாது. யாருன்னா நாம் தினந்தோறும் மனதிடம் பேச வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஒரு பெரிய மன்னர் இருந்தார். இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான மன்னர்கள், 10,000கணக்கான மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதுல எனக்கு பிடித்த மிகப்பெரிய மன்னர்கள் யாருன்னா 2 பேர் தான். ஒன்னு அசோகர், 2வது மார்க்கஸ் அரேலியஸ். மார்க்கஸ் அரேலியஸ்ங்கிறவர் ரோமாபுரியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன். 2000 வருடங்களுக்கு முன்னால் ரோம் நகரத்தை, ஐரோப்பாவை, ஆசியாவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தவர் மார்க்கஸ் அரேலியஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த இதை நோட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது. மார்க்கஸ் அரேலியஸ் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தோட பேர் வந்து மெடிடேஷன்ஸ். ஆனா அந்த புத்தகத்தோட பேரே வைக்கல. ஏன்னா புத்தகம் பெரும்பாலும் யாருக்கு எழுதுவோம்னா மக்களுக்கு எழுதுவோம், பிறருக்கு எழுதுவோம். ஆனால் அவர் அந்த புத்தகத்தை அவருக்காகவே எழுதினார். தினந்தோறும் நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, அவர் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட சம்பவங்களை அந்த புத்தகத்தில் எழுதுவார். அந்த புத்தகத்தோட டைட்டில் அவர் வச்ச பேர் வந்து மெடிடேஷன்ஸ் கிடையாது. அவர் வச்ச பேர் வந்து டு ஹிம்செல்ஃப். அவருக்காக அதை எழுதி கொண்டார். தினந்தோறும் அந்த புத்தகத்தை எழுதினாரு, தினந்தோறும் படித்தார். அந்த புத்தகத்தை நம்ம நல்லா படிச்சா, இந்த புத்தகத்தை ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து பாருங்க. சும்மா ஒரு 100 பேஜ் கூட இருக்காது. அந்த புத்தகத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடுமாற்றம் வந்தாலும் நமக்கு வந்து மனச்சோர்வு வராது, மன உளைச்சல் வராது, தற்கொலை என்ற எண்ணமும் வராது, சோர்ந்து போக மாட்டோம். அந்த புத்தகத்தை எல்லாரும் படிங்க. அந்த புத்தகத்தோட பேர் வந்து மெடிடேஷன்ஸ். அவர் வந்து அவரை பத்தி சொல்லணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல எதையும் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உன்னோட மைண்டை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டுனா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால மைண்ட் ட்ரைனிங் தான் அவரு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுத்தார். அவர் சொல்ற ஒரு முக்கியமான வாசகம் என்னன்னா, adversity is the spring of opportunities. வாய்ப்புகளை எங்கேயும் நீங்க பார்க்க வேணாம். எங்க உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறதோ, எங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதான் வாய்ப்புகள் சொன்னார். ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. அவர் மன்னரா இருக்கும்போது ரோம் நகரத்துல
ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா நைட் நேரத்துல ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து முக்கியமான வீதியில வச்சிட்டாரு, யாருக்கும் தெரியாம. அரண்மனையில இருக்க சர்வன்ஸை கூப்பிட்டு இந்த பாறாங்கல்ல அங்க கொண்டு போய் வச்சிருங்க, பாறாங்கல்ல அங்க கொண்டு போய் வச்சிட்டாரு. காலையில எழுந்தவுடன் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த பாதையை பயன்படுத்துறாங்க. குதிரை வண்டியில போறவங்க, மாட்டு வண்டியில போறவங்க, நடந்து போறவங்க பயன்படுத்துறாங்க. ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பாதையில ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. சோ எல்லாரும் வந்து மன்னனை திட்டுறாங்க, இவர் என்ன பெரிய அரசர், இந்த பாதையில முக்கியமான பாதையில ஒரு கல் இருக்குது, ஒரு பாறாங்கல் இருக்குது, இதை அகற்ற மாட்டேங்கிறாரு. எல்லாம் வந்து மன்னனை திட்டிட்டு போனாங்க. எனக்கு அவசரமான வேலை இருக்குது, ஆனா அந்த கல்லை தாண்டி என்னால போக முடியாதுன்னு திட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு விவசாயி வர்றார், மாட்டு வண்டியில வர்றார். அவரோட விவசாய பொருட்களை எடுத்துட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சந்தைக்கு போறார். அந்த ரோட்ல அவர் வந்து இந்த பாறாங்கல் இருக்கு. அந்த பாறாங்கல்ல பார்த்தோன்னா அவருக்கு என்னடா இது, மேற்கொண்டு போக முடியாது அப்படின்னு யோசிக்கிறார். யோசிக்கும் போது பக்கத்துல ஒரு பெரிய குச்சி கிடைக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குச்சி. அவர் அதை எடுத்துட்டு வந்து அதை லீவரா பயன்படுத்தி அந்த பாறாங்கல்ல அந்த பக்கம் தள்ளி விடுறாரு. மற்றவங்க எல்லாம் அந்த பாறாங்கல்ல திட்டினாங்க, மற்றவங்க எல்லாம் அரசனை திட்டினாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணாருன்னா அந்த பாறாங்கல்ல அப்புறப்படுத்தினார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு அந்த பாறாங்கல்ல அப்புறப்படுத்தினார். அப்புறப்படுத்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த பாறாங்கல் இருந்த இடத்துல ஒரு சின்ன குழி இருந்தது. அந்த குழியில ஒரு தங்க ஒரு பேக் இருந்தது. அந்த பேக் ஃபுல்லா தங்க காசுகள் இருந்துச்சு. அதை எடுத்த உடனே அவர் யோசிக்கிறார், சுத்தி முத்தில் பாக்குறாரு, யாரும் இல்லை. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, யாரோ இந்த தங்க காசுல வச்சிருக்காங்க, நம்ம பேசாம அரசன்ட்ட போய் கொடுத்துருவோம், அதான் நல்ல விஷயம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்படி எடுத்துட்டு அவர் அரசன் வசிக்கும் இடத்தை நோக்கி அரண்மனைக்கு போகும்போது திடீர்னு மன்னர் எதிர்கால வர்றார். மன்னர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த கல்லை நான் தான் வச்சேன், எல்லாரும் என்னையும் அந்த கல்லையும் திட்டிட்டு போனாங்க, நீ ஒரு ஆளு தான் அந்த கல்லை, அந்த தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றினார், உனக்காகத்தான் இந்த தங்க காசுகள் சொன்னார். ஆகவே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கற்கள் எதுன்னா தடைக்கற்கள் தான் படிக்கற்கள். சங்கடம் வந்துட்டா நாம சோர்ந்து போயிடுவோம், நொந்து போயிடுவோம். சங்கடங்கள் தான் மகிழத்திற்கான வழிகள். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அட்வர்சிட்டியை நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது பாதிக்கு பாதி மகளிர் இருக்கிறார்கள், பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கிறார்கள். இது 21வது நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்க பாட்டிகிட்ட போய் கேளுங்க, பாட்டியோட அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவங்களாம் காலேஜுக்கு போய் படிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கல்லூரிக்கு வருவது, உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது ரொம்ப நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா பெண்களுக்கு கல்வி என்பது இந்த 20வது 21வது நூற்றாண்டுல தான் கிடைக்குது. இப்ப வந்து ஒரு சின்ன விஷயம், நான் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து பாய்ஸ் காலேஜ், பசங்க மட்டும் தான் படிச்சாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து 30% சீட்ஸ் வந்து பெண்களுக்கு ஒதுக்கினாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் 30% சீட்ஸ் வந்து பெண்கள் வந்தாங்க. இந்த வருஷம் ஒரு 2 மாசம் முன்னாடி அரசாங்கம் வந்து ஒரு ரூல் போட்டுச்சு, ஆர்ட்ஸ் காலேஜ்ல ரிசர்வேஷன் கிடையாது, பெண்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஆண் பெண்ணு பிரிக்காதுன்னு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பசங்களுக்கு தான் சந்தோஷம். ஆனா என்ன அரசாங்கம் நினைச்சதுன்னா, இந்த பெண்களுக்கான 30% எடுத்துட்டாங்க, எல்லாரும் போட்டி போட்டு வரணும். இன்னைக்கு வந்து எங்க காலேஜ்ல 1400 பேர் சேர்ந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 900 பேர் பெண்கள், 65% வந்து பெண்கள். இது வரப்பிரசாதம். இது நீங்க இப்ப என்னோட கோச்சிங் சென்டர் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% வந்து கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, இதை நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்க படிக்கும் போது, வெளியில வேலைக்கு போகும்போது, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரேன். அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். 2005ல 2 கேர்ள்ஸ் வந்து என்னை வந்து டிபார்ட்மெண்ட்ல பார்த்தாங்க. 2 பேர் சிஸ்டர்ஸ், முஸ்லிம்ஸ் வந்து என்னை பார்த்தாங்க. அதுல வந்து தங்கச்சி, அதோட பேரு அஜிதா. அது என்ன சொன்னதுன்னா, சார் நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னது. நல்ல இங்கிலீஷ் பேசிச்சு. நான் கேட்டேன், நீ எந்த காலேஜ்லமா படிச்ச? நான் அவினாசி யூனிவர்சிட்டியில படிச்சேன் சார். என்ன படிச்ச? பிகாம் படிச்சேன் சார்.
சரி, அப்புறம் அது சொன்னது, சார் நான் எங்க யூனிவர்சிட்டியோட சேர்மன் சார், சேர்பர்சன், ஸ்டூடெண்ட்ஸ் சேர்பர்சன் அப்படின்னு சொன்னது. நல்லா துடிப்பா பேசிச்சு. நான் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஓரளவு தெரியும், இந்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடும், ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஜெயிக்கும், இல்லாட்டா வாழ்க்கையில ஜெயிக்கணும். அந்த பொண்ணு பேசின விதம் சுறுசுறுப்பா இருந்ததை பார்த்தோம்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். மனசுல நினைச்சேன், இந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் பெரிய சிவில் சர்வெண்டா வரும் அப்படின்னு. அப்புறம் 2 வருஷம் படிச்சது. 2008 இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்ல அது பாஸ் பண்ணிடுச்சு. அது வந்து ஐபிஎஸ் தேர்வானது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். தென்னிந்தியாவிலேயே முதலாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு பெண் ஐபிஎஸ் ஆவது அந்த சமயத்துல தான் நடந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல கொடுத்தாங்க. ஜம்மு காஷ்மீர்ல லடாக் அந்த பகுதியில, அப்ப ஜம்மு காஷ்மீர் லடாக்லாம் ஒன்னா இருந்துச்சு. லடாக்ல அது ஏஎஸ்பியா ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அது லீவுக்கு ஊருக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம கோயம்புத்தூரோட போலீஸ் கமிஷனரா எனது அருமை நண்பர், ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி, இளைஞர்களுக்கு வழிகாட்டி சைலேந்திர பாபு சார் இருந்த போலீஸ் கமிஷனரா. ஆனா போய் பார்த்தோம். அப்ப வந்து ஒரு டின்னர் போனோம். நானு, அந்த அஜிதா பேகம், போலீஸ் கமிஷனர் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அவர் கமிஷனர் சார் பேசியிருக்க நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவார். அன்னைக்கு பேசியிருந்தார். அந்த பொண்ணை பார்த்து கேட்டார், ஏமா உன்னோட சர்வீஸ் எப்படி இருக்குது, லடாக் எப்படி இருக்குது? அதுக்கு அது சொன்னது, சார் லடாக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்மந்தமே இல்லை, எங்க பார்த்தாலும் மழையா இருக்குது, எங்க பார்த்தாலும் பனியா இருக்குது சார், பயங்கர கோல்டா இருக்குது, ஆனா அருமையா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சீனா பக்கம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. நாங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் விடைபெற்றுக் கொள்ளும் போது அவர் சைலேந்திர பாபு சார் சொன்னார், உன் பேர் அஜிதா பேகம், கோயம்புத்தூர்ல இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட் கேர்ள் டு கெட் இன்டு ஐபிஎஸ், நவ் ஒர்க்கிங் அஸ் ஏஎஸ்பி இன் லடாக் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு பார்த்துட்டு நிறுத்தி நிதானமா சொன்னார், நீ ஒரு நாள் இந்தியாவோட ஜனாதிபதியா வருவ, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு நாள் கண்டிப்பா நீ வருவேன்னு சொன்னார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதோட கேரக்டர் அது மாதிரி, அதோட ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி, அவ்வளவு ஸ்மார்ட்டா பேசும், அவ்வளவு ஆக்டிவா இருக்கு. மேரேஜுக்கு பிறகு கேரளாவுக்கு வந்துருச்சு. கேரளாவுக்கு வந்து கொல்லமோட எஸ்பியா இருந்தது, வயநாடு எஸ்பியா இருந்தது, திருஷூர் எஸ்பியா இருந்தது, கொச்சினோட டெபுட்டி கமிஷனரா இருந்தது. இன்னைக்கு நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், நீ ஒரு நாள் இந்தியாவோட குடியரசுத் தலைவரா வருவ, பிரசிடென்டா வருவ, ஒரு நாள் சிபிஐ டைரக்டரா வருவ அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஏன் இதை ஆணித்தரமா நான் சொல்றேன்னா, ஏன் அந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களில் ஒருவர் இன்றைக்கு ஒரு நட்சத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றார், விழுந்து கொண்டிருக்கின்றார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சு, என்னமா எங்க இருக்க, ஹைதராபாத்ல லாஸ்ட் போஸ்டிங் இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கியா, எங்க இருக்கேன்னு. அது என்ன சொன்னது, இல்லைங்க சார் நான் வந்து படிக்கிறதுக்கு, அதுக்கு வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 வயசு, 2 குழந்தைகள் இருக்காங்க. இல்லைங்க சார் நான் படிக்கிறதுக்காக அமெரிக்கா வந்துட்டேன், வாஷிங்டன்ல இப்ப இருக்கேன் சார், ஃபேமிலியோட இங்க இருக்கேன், 2 வருஷம் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சோ இந்த வயசுல எல்லாம் கிடைத்த பிறகு முன்னேற வேண்டும், மேல் நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு எண்ணம் அதுக்கு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக, ஒரு விரிவெட்டியாக இந்தியாவுக்கு இருப்பார். அதுபோல நீங்களும் வரணும். இந்த பெண்களை பார்க்கும்போது, இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது, எங்க காலேஜ் நானும் நிறைய பேரை பார்க்கிறேன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பசங்களுக்கும் சரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன் இருக்க வேண்டும்னு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன் இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்ல 2 பேர் நல்லா படிச்சிருந்தாங்க, 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ். 3rd இயர் முடிச்சுட்டாங்க, ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த 3rd இயர் முடிச்ச ஒரு பொண்ணு என்னோட கோச்சிங் சென்டருக்கு வந்தது. அது வந்த உடனே, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். சார் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு வந்தது. ஆனா அதோட முகம் வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு, மன உளைச்சல் இருந்த மாதிரி இருந்தது. நான் உட்கார சொல்லிட்டு, என்ன விஷயம், இப்ப எதுக்கு வந்திருக்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணுமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணு என்ன, அதோட பேர் சரண்யா, அதுக்கு என்ன சொன்னீங்கன்னா, சார் எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இல்லை சார், ரொம்ப சோகமா ஆல்மோஸ்ட் அழுகுற நிலைமையில சொல்லு, எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் சார், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்களுக்கு தான் போலீஸ் கமிஷனரா தெரியுமே, கலெக்டரா தெரியுமேன்னு சொல்லி. சரி உட்கார சொல்லி, என்னம்மா உனக்கு பிரச்சனை இருக்குது? சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் 3rd இயர் படிக்கும்போது
மேரேஜ் பண்ணிட்டேன், லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். யாரு லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்? கிளாஸ்ல ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் பேர் செல்வம். அவன் செல்வம் இருந்தாலே சார் அவனே லவ் பண்ணிக்க வேணும் சார். ஓ அப்படியா, எங்களுக்குலாம் தெரியாத இல்லை. இல்லைங்க சார், எப்ப கல்யாணம் நடந்தது அப்படின்னு கேள்வி. இல்லைங்க சார், நாங்க ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம். ஒரு நாள் ஈச்சனாரி கோயிலுக்கு அழைச்சிட்டு போனா, அங்க போய் நின்னோம், சாமி கும்பிட்டு இருந்தேன், அங்க பாருன்னு சொன்னா, பார்த்தேன், உடனே தாலி எடுத்து கழுத்துல கட்டிட்டான் சார். இது உண்மையிலே சொல்லுது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கல்யாணம் ஆகி கோர்ஸ் முடிச்சு 4 மாசம் ஆகுது, அது வந்து பிரெக்னெண்டா இருக்கு, கேரிங். இப்ப அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அந்த பையன் மதுரைக்கு போயிட்டான் அவங்க ஊருக்கு, இந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார், அவனை ஜெயில பிடிச்சி போடணும் சார். அதாவது உயிருக்கு உயிரா காதலித்த பையனை, தற்போதைய கணவனை ஜெயில பிடிச்சி போடணும்னு ஆக்ரோஷமா பேசி அழுதுகிட்டு. அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி அவனையும் வர சொன்னேன். 2 பேர் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்தோம். ஆனா 2 பேரும் கேட்கவே இல்லை. அந்த பையன் என்ன சொல்றான், இது ஒரு பெரிய ராட்சசிங்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவன் பெரிய அரக்கன்ங்குது. கடைசியில என்னை அழைச்சிட்டு போய் ஊர்ல ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான் சார். மதுரை பக்கத்தில் கிராமத்துல ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான்னு சொல்லு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த பருவத்துல, வாழ்க்கையோட மிக மிக முக்கியமான பருவத்துல இருக்கீங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தை அருமையாக நீங்கள் பயன்படுத்தினால் வருங்காலத்தில் மிகப்பெரிய நட்சத்திரமாக உங்களால் ஒளிர முடியும். இப்ப வரக்கூடிய இந்த டிஸ்டர்பன்சஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அஜிதா பேகம் போல இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இது மாதிரி கல்லூரி வாழ்க்கையில தவறான பாதையில் செல்லக்கூடாது. அவ்வாறு சென்றால் வாழ்க்கை இனிமையாக இருக்காது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் ஒரு 3000-4000 கோடி பெண்கள் இந்த உலகத்துல பிறந்திருப்பாங்க. தினந்தோறும் கோடிக்கணக்கான பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. உலக மக்கள் தொகை வந்து 800 கோடின்னு சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 400 கோடி பேர் வந்து பெண்கள். உலகம் முழுவதும் பெண்கள் இருக்கிறாங்க. சோ இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்தவர்கள், மடிந்தவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் பேசினா ஆயிரக்கணக்கான மகளிர் இருப்பாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பெண்கள்ல, 1000 கோடி பெண்கள்ல எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பெண், அந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர்களை எனது மாணவர்கள், எனது மாணவிகள் ஒரு ரோல் மாடலா பார்க்கணும். அதுக்காக தான் அவர்களை பத்தி எல்லா இடத்துலயும் சொல்றேன். அவங்க வந்து 19வது 20வது நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. அவங்க பிறந்த ஊர் வந்து போலந்து நாடு, ஆனா படித்த இடம் வந்து பிரான்ஸ் நாடு. அந்த பெண் தான் என்னை பொறுத்த மட்டில் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பெண்மணி. ஏன்னா அந்த காலத்துல 19வது நூற்றாண்டுல ஐரோப்பாவுல கூட பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணை படிக்க வச்சாங்க. அப்ப போலந்து நாடு அடிமை பெற்று கிடந்தது. 2 பெரிய அரக்கர்கள் கையில் சிக்கி இருந்தது, ரஷ்யாவும் ஜெர்மனி, பிரஷ்யாவும். அங்க போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள் படிக்கவே முடியாது. அதனால அந்த பெண் எங்க போய் படிச்சதுன்னா, பாரிஸ்ல, பிரான்ஸ்ல போய் படிச்சு. அந்த பெண்ணோட பேர் நான் பிறகு சொல்றேன். போய் படிச்சு, நல்லா படிச்சு PhD முடிச்சு. உலகத்திலேயே முதலாக PhD முடித்த பெண் வந்து அந்த பெண். PhD முடிச்ச பிறகு அதே யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபேக்கல்டி மெம்பரா, ப்ரொஃபஸரா போஸ்ட் கொடுத்தாங்க. ஐரோப்பாவிலே உலகத்திலேயே முதல் ப்ரொஃபஸர், உமன் ப்ரொஃபஸர் அந்த லேடி தான். அப்படியே ரிசர்ச் பண்றாங்க. அப்புறம் திருமணம் ஆகுது. கணவனும் ஒரு சயின்டிஸ்ட். கணவனும் மனைவியும் சேர்ந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க, நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ரேடியத்தை கண்டுபிடிக்கிறாங்க, பொலோனியம் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய ரேடியோ ஆக்டிவ் பற்றி ரிசர்ச் பண்றாங்க. அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச் எல்லாம் மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமாக இருக்கின்றது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நோபல் பிரைஸ் கமிட்டி வந்து அவங்கள விசாரிக்குது. அவங்களை பத்தி ஆய்வு செய்து அந்த கணவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. கணவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்றதுக்கு முதல் நாள் அந்த கணவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நோபல் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எனக்கு ஊக்கமாக இருக்கும். ஆனால் நீங்க நோபல் பிரைஸ் எனக்கு கொடுக்கறதா இருந்தா என்னோட மனைவிக்கும் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐரோப்பாவிலே அதான் கண்டிஷன், பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க.
அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு மட்டும் நீங்க நோபல் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால நோபல் பிரைஸ் கமிட்டி உட்கார்ந்து திரும்பவும் ஆய்வு பண்ணி வேண்டா வெறுப்பா அந்த மனைவிக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தரா. நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் தேர் இஸ் a woman. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி பெண் இருக்கின்றாள். ஆனா இங்க வந்து யார் இருக்காங்கன்னா, ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு கணவன் இருக்கார். அப்படிதான் நம்மளாம் இருக்கணும். ஸோ அது ஜெயிச்சிடறாங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அவங்களோட குழந்தை, அதுவும் ஒரு மகள், அந்த மகள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகுது ஒரு 20 வருஷம் கழிச்சு. அதுக்கும் நோபல் பிரைஸ் கிடைக்குது. ஏன் அவங்கள பத்தி நான் சொல்றேன்னா, இப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அதை விட முக்கியம் வந்து இந்த உலகத்திலேயே அவங்கள பத்தின சிறப்பு மட்டும் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லிடுறேன், 5-6 லைன்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கின லேடி, ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கிய லேடி, அவங்க மகளும் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அது மட்டுமல்ல, அவங்க மருமகனும் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மருமகனுக்கு நிறைய சீர்வரிசை செய்வாங்க. நாம வந்து வரதட்சணைன்னு சொல்லுவோம். சில பேர் கார் வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் வீடு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா மேரி கியூரி என்ன பண்ணாங்கன்னா, தன் மருமகனுக்கு நோபல் பிரைஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுத்தாங்க. ஒரு அற்புதமான ரோல் மாடல், எல்லா பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். அது போல நாம வரணும். பிசிக்ஸ்ல மட்டும் அவங்க நோபல் பிரைஸ் வாங்கல, கெமிஸ்ட்ரிலையும் அவங்க வாங்கினாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் வந்து 2 சப்ஜெக்ட்ல நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அவங்க. இப்ப வந்து ஏன் அவங்களை பத்தி சொல்றேன்னா, ஒரு விஷயம், அவங்க ஒர்க் பண்ணுவது கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சோகம். அவங்க கணவர் இறந்துட்டார். அவங்க கணவர் இறந்த பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். என்னன்னா, எல்லாரும் அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. கேரக்டர் அசாசினேஷன். அவங்க வந்து புகழின் உச்சியில் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேருக்கு பொறாமை. அதனால அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. இது ஏன் திரும்ப திரும்ப நான் மாணவர்கள் மத்தியில சொல்றேன்னா, வாழ்க்கையில நீங்க நாளைக்கு ஜெயிக்கும் போது, ஒரு உயர்ந்த இடத்தில் நிற்கும் போது, உங்களுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. கேரக்டர் அசாசினேஷன் ஒரு முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். அதை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி சந்திப்பது, அதற்கு எதிராக நம்ம எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது, அதான் முக்கியம். சோ எல்லாரும் வந்து அந்த மேரி கியூரியோட கேரக்டரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு வதந்திகளை பரப்புறாங்க. அவங்க திரும்பவும் ரொம்ப சோகமாகி ஈவன் சூசைட் பண்ற நிலைமைக்கு கூட போயிட்டாங்க. அந்த சமயத்துல உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவரு ஒரு லெட்டர் எழுதுறாரு மேரி கியூரிக்கு. ஒரு காம்ஃபர்ட் கிவிங் லெட்டர், ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் லெட்டர். அவர் இதெல்லாம் சொல்றாரு. அந்த கவிதையை வந்து நம்ம வந்து தமிழ்ல சொல்லணும்னா, ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு, கத்தும் நாய்க்கு காரணம் இல்லை, தன்னில் பார்த்து தானே கத்தும். யாரும் உங்களை பார்த்து கத்துனாலும் குறைச்சாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நேர்மையா இருந்தா உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட லெட்டர் தான் அந்த அம்மாவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து திரும்பவும் ரிசர்ச் பண்ண வச்சாங்க. ஸோ மாணவர்களே, நீங்க இந்த கேம்பஸ் விட்டு வெளில போயிட்டு ஒரு பெரிய பதவிக்கு போகும்போது, ஒரு பெரிய சாதனையாளராக வரும்போது, உங்களுக்கு எதிராக நிறைய பேர் ஏதாவது செய்வாங்க. வாழ்க்கையோட யதார்த்தம் தான், யாருமே குற்றவாளிகள் கிடையாது. இந்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு, மனித சூழ்நிலையே நாகரிகமே அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சங்கடங்களை, அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு வந்து நீங்க தினந்தோறும் உங்கள் ஆள் மனதில் பேச வேண்டும். அடுத்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன், வாழ்க்கையில நான் என்ன ஆகணும், எந்த கேரியர்ல போகணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் 3 விதமான மக்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள், பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், செகண்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஸ், தேர்ட் வந்து பியூரோக்ராட்ஸ். இந்த 3 பேர் தான் இந்தியாவை ஆள்கிறார்கள். நேற்றைக்கு வந்து உங்க ப்ரோக்ராம்ல வந்து நேற்று வந்து ஒரு சிவில் சர்வீஸ் பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பேசியிருக்காரு. ஸோ மற்ற 2 ஃபீல்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு துறை வந்து பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் சயின்ஸ் சொல்லுவாங்க.
அதனால நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாலிடிக்ஸ், அரசியல் ஒரு சாக்கடை, அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ். பாலிடிக்ஸை ஒரு கேரியரா வைக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்பி போஸ்டே கிட்டத்தட்ட 750 போஸ்ட் இருக்கு, எம்எல்ஏ போஸ்டே 10,000 போஸ்ட் இருக்கு, கவுன்சிலர் போஸ்ட் 25,000 போஸ்ட் இருக்கு, கட்சி பொறுப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ லட்சக்கணக்கான பணியிடங்கள் அங்கே இருக்கின்றன. ஸோ பாலிடிக்ஸை ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கணும். இந்த பாலிடிக்ஸ்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்து தோன்றியது. கிரேக்கத்துல இந்த இடியட்ன்ற வார்த்தை பாருங்க, நாம நார்மலா இங்கிலீஷ்ல பயன்படுத்துறோம். இடியட்னா முட்டாள்னு சொல்றோம். அந்த காலத்துல கிரேக்கத்துல இடியட்னா யார் சொல்லுவாங்கன்னா, யாருக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லையோ, யாருக்கு பொது வாழ்க்கையில ஆர்வம் இல்லையோ அவரை தான் இடியட்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பாலிடிக்ஸை ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். இப்போ இந்தியாவில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கவங்கலாம் பாருங்க, எல்லாம் நிறைய பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வருவாங்க. இப்போ நிறைய பேர் படித்தவர்கள் பாலிடிக்ஸ் வர்றாங்க. என்கிட்ட வர்ற அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்கள் நிறைய பேர் வித்தியாசமான கண்ணோட்டத்தோட வருவாங்க. நான் கேட்பேன், எதுக்குப்பா நீ ஐஏஎஸ் ஆகணும்னு கேட்பேன், எதுக்கு நீ ஐபிஎஸ் ஆகணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அந்த ரெட் லைட் அந்த சைரன் வச்சு கார்ல வரணும் சார், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது கணிசமான மாணவர்கள் கிட்ட சொல்ற ஒரு விஷயம், சார் பாலிடிக்ஸ் போகணும் சார், ஒரு 10 வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கணும், அதுல ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு நேமை கிரியேட் பண்ணணும், பிறகு ரிசைன் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் போய் பெரிய ஆள் ஆகணும். நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த மாதிரி லைன்ல போய் பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவர் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணவர், சிவில் சர்வெண்டா ஒர்க் பண்ணவர், அவருக்கு ஐஏஎஸ் கூட கிடைக்கல, ஐபிஎஸ் கூட கிடைக்கல, ஐஆர்எஸ் தான் கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு அவருக்கு கீழே நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன்னோட வேலையை விட்டுட்டு அரசியல்ல தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல நிறைய பேர் மத்திய அமைச்சர்கள். ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க பாலிடிக்ஸை ஒரு கேரியரா பார்க்கணும். பாலிடிக்ஸ்ல நீங்க நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும், அதை ஒதுக்க கூடாது. அது மாஸ்டர் சயின்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான ஃபீல்டு ஆண்டர்பிரினர்ஷிப். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்னா, இந்த பணத்தை எவ்வாறு பார்த்தோம் அது ரொம்ப முக்கியம். நம்ம காலமா குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுல மாற்றம் வேண்டும்னு சொல்லி கடந்த ஒரு 40 வருடங்களாக 30 வருடங்களாக ஒரு பெரிய மாற்றம், கலாச்சார மாற்றம் நடக்குது. பணம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டு ஆக்சிஜன் every day the commodity which is found is money. Money is the sixth sense that makes you, enables you to enjoy all other senses. Money is very important. So நீ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும். இந்த உலகம் முன்னேறுவதற்கு காரணமே ஆண்டர்பிரினர்ஷிப் தான். ஒரு பர்டிகுலர் ஸ்பிரிட் எடுக்கணும்னா ஆண்டர்பிரினர்ஷிப் தான் இந்த உலகத்தையே முன்னேற்றுது. நீங்க சோழர்கள் எடுத்துக்கங்க, சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பொன்னியின் செல்வம். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் உலகத்தின் மிகப்பெரிய அரசர்கள், பல நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அந்த வங்காள விரிகுடாவே என்ன சொல்லுவாங்கன்னா சோழர்களின் ஏரின்னு சொல்லுவாங்க. பல நாடுகளை பல கோடி மக்களை ஆட்சி செய்தார்கள். ஆனால் அவங்களால அடுத்த இடத்துக்கு போக முடியல. உலகத்தையே பிடிக்கும் வாய்ப்பு இருந்தது, ஆற்றல் இருந்து பிடிக்க முடியல. ஆனா ஆங்கிலேயர்கள் மேற்கத்தியவர்கள் அதை செஞ்சாங்க. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேற்கத்தியர்கள் உலகத்தை பிடித்ததற்கு காரணம் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க. கால்வினிசம்னு ஒரு ரிலிஜன் இருக்கு, ஒரு சப்செக்ட் இருக்கு மேற்கு ஐரோப்பாவில். அந்த கால்வினிசம் தான் ஐரோப்பாவை உலகத்துல முன்னிறுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஆண்டர்பிரினரா வரணும். ஆண்டர்பிரினரா வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, இந்த சமூகத்துக்கும் நல்லது. அடுத்ததாக என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிக மிக முக்கியமான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி டீச்சர்ஸ், டீச்சிங். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், டீச்சர்ஸ்னாலே மதிக்க மாட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைமா. அது ஆக்சுவலா தவறு. வாக்கு இல்லாதவர்களுக்கு வாத்தியார், அதை சொல்லிக் கொடுக்கிற வாக்கை சொல்லிக் கொடுப்பவர்கள் வாத்தியார், போக்கு இல்லாதவர்களுக்கு போக்கை சொல்லிக் கொடுப்பவர்கள் போலீஸ்காரர்கள். ஸோ ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி. நான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆகும்போது எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு சொன்னேன் இது ஒரு அற்புதமான பணி.
நான் வந்து நாடெங்கிலும் இந்த ஃப்ரீ கோச்சிங் நடத்தினேன், ஸ்பெஷல் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தினேன். ஒரு நாள் வந்து ஹைதராபாத்ல ஒரு டைம் நடத்தினேன், ஒரு 3 டே ப்ரோக்ராம் நடத்தினேன். அங்க தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா இங்க இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. என்னோட ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நான் அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தேன். அப்ப அந்த ஹைதராபாத்லேருந்து வந்து ஒரு பையன் சொன்னான், சார் ஐ ஃப்ரீ நவ். நான் சொன்னேன், எஸ் ஐ எம் ஃப்ரீ நவ். அவன் என்ன சொன்னான், சார் ஒருத்தர் இருக்காரு இங்க, ஒரு ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, அவர் போய் பார்க்கலாம் சார், நீங்க ஃப்ரீயா இருந்தா நான் போய் பார்ப்போம் சார். ஏப்பா என்ன விஷயம்னு? சார் அவர் உங்க ஊர் சார், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இங்க ஆந்திராவில் சீஃப் செக்ரட்டரி வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டாரு, ஒரு 70 வயசு சார், நீங்க வாங்க சார் போய் பார்ப்போம் அப்படின்னு. சரி நானும் போறேன். அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா சர்வீஸ் பண்றீங்க, இதை நல்லா பண்ணுங்க, இளைஞர்களை உருவாக்குங்க அப்படின்னு நிறைய சொன்னார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேட்டுருந்தேன். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பெரிய டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நான் சொல்றது, நான் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட். எங்க இருந்தாலும் கீழே அப்சர்வ் பண்ணுவேன், ஏதாவது கத்துக்குவேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவர் சொன்னார், எனக்கு ஒரு எல்லாம் நல்லா நடந்தது, எங்க சொந்த ஊர் தஞ்சாவூர், நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன், ஆந்திராவுக்கு வந்துட்டேன், சீஃப் செக்ரட்டரியா இருந்தேன், இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன், ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டேன். ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் இருக்குது. நான் சில சமயத்துல நினைக்கிறேன், தவறான பாதையில நான் வந்துட்டேனோன்னு அப்படின்னு சொன்னார். ஏன் சார், நீங்க தான் சீஃப் செக்ரட்டரியா இருந்தீங்க, அவ்வளவு பவர் இருந்தது, என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஊர்ல ஸ்கூல்ல படிக்கும்போது என்னோட கிளாஸ்மேட் இருந்தான், என்னோட சொந்தக்கார பையன், அவனும் நானும் ஒரே கிளாஸ் படித்தோம். நான் வந்து கல்லூரிக்கு போய் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆந்திராவுக்கு வந்துட்டேன். ஆனால் அவன் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதல. அவன் டிச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தான், பிறகு மெட்ராஸ் போய் படித்தான், பிறகு அமெரிக்காவுக்கு போயிட்டான். நான் வந்து ஐஏஎஸ் ஆகி சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர் ஆகிட்டேன். ஆனால் அமெரிக்காவுக்கு போய் பெரிய ஆய்வுகளை நடத்தி உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறான். 70 வயசுலையும் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் அவன் போறான், புகழ்பெற்றவனா இருக்கான், நிறைய மீட்டிங்ஸ் பேசுறான், நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்றான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டீச்சரா போகாம விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கின்றது சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் திசை மாறக்கூடாது, தடம் மாறக்கூடாது. நன்றாக ஒரு கோல் வச்சு முன்னேறுங்க. மிக முக்கியமானது, உங்களோட ஆழ் மனதிடம் தினந்தோறும் பேசுங்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த நமது கல்லூரியில் RVS காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிரின்சிபல் சார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, எத்தனையோ நல்ல துறைகளில் வேலை செய்பவர்களை நீங்கள் உருவாக்கினீர் என்று சொல்வதை விட, எத்தனையோ நல்ல துறைகளில் ஆட்சி செய்பவர்களை உருவாக்கி இருக்கிறீர். அந்த வகையில் உங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்ததில் இந்த கல்லூரி பெருமை அடைகிறது. இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்றுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அதற்கு முன், ஒரு இளைய சமூகம் மேன்மை பெற வேண்டுமெனில் வெறும் உடல் வலிமை போதாது, மனம் அது செம்மைப்பட வேண்டும். நமக்கு தெரியலாம், ஒரு பேரரசர் சந்திரகுப்த மௌரியர், அவருடைய பலம் எது என்று கேட்டால், அவருடைய உடல் வலிமையா இல்லை படை வலிமையா என்று கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பின்னால் சாணக்கியர் என்ற ஒரு குருநாதர் இருந்தார். அந்த வகையில் எத்தனையோ சந்திரகுப்த மௌரியர்களை உருவாக்கிய ஒரு சாணக்கியர் நீங்கள். நன்றி ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த RVS கல்வி நிர்வாகத்திற்கும், செயலர் பேராசிரியர் சாரமா சாமுவேல் அம்மையார் அவர்களுக்கும், முதல்வர் டாக்டர் T திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், துணை முதல்வர் டாக்டர் ஐயப்பதாஸ் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகர்களான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा
जय गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय जय